கேமராவை எடுக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். முதல்ல எதை பத்தி பேச போறீங்கன்னு முடிவு பண்ணுங்க. என்ன கதையை சொல்லணும், அந்த கதையை சொல்றதுக்கு யாரு பெஸ்ட், யாரை பேட்டி எடுக்க போறீங்கன்னு தெரிஞ்சதும் அவங்கள பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இது நல்லா கேள்வி கேட்க உதவும். அப்புறம் இந்த பேட்டியோட நோக்கம் என்னன்னு யோசிங்க. தகவல் சொல்லணுமா, மனசை மாத்தணுமா, ஜாலியா இருக்கணுமா? இதுக்கு ஏத்த மாதிரி தான் வீடியோவோட டோனும் ஸ்டைலும் இருக்கணும். யாரை டார்கெட் பண்றீங்களோ அவங்களுக்காக கேள்விகளை எழுதி வச்சுக்கோங்க. நல்லா பிளான் பண்ணினா பேட்டி நல்லா போகும். கடைசியா எங்க ஷூட் பண்ண போறீங்க, எப்ப ஷூட் பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணுங்க. முன்னாடியே பிளான் பண்ணா எல்லாம் நல்லா இருக்கும். கேமரா ஆன் பண்றதுக்கு முன்னாடியே நிறைய வேலை இருக்குன்னு மறந்துடாதீங்க. ப்ரொஃபஷனலா ஒரு பேட்டியை படமாக்க சில முக்கியமான சாமான்கள் தேவை. நல்ல கேமரா ரொம்ப முக்கியம். எச்.டால் வீடியோ எடுக்கிற மொபைல் போன் கூட போதும். ஷேக் ஆகாம இருக்க கேமராவை ட்ரைபாட்ல வச்சுக்கோங்க. வீடியோ மாதிரியே ஆடியோவும் முக்கியம். அதுக்குன்னு தனி மைக்ரோஃபோன் வாங்குங்க. லாவ்லியர் மைக்ரோஃபோன் நல்லா இருக்கும். ட்ரெஸ்ல மாட்டிக்கலாம். காதுல போடுற ஹெட்ஃபோன், ஸ்பேர் பேட்டரி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஹெட்ஃபோன்ல ஆடியோவை செக் பண்ணிக்கலாம். ஸ்பேர் பேட்டரி இருந்தா ஷூட்டிங் நடுவுல நிக்காது. பேட்டி எடுக்கிற இடம் ரொம்ப முக்கியம். அமைதியான இடமா பாருங்க. டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இருக்கணும். பிளெயின் சுவர் மாதிரி சிம்பிளா இருந்தா நல்லா இருக்கும். உட்கார்றதுக்கும் நல்லா இருக்கணும். சுத்திங்கிற சேர்ல உட்கார வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட்ல எதுவும் இருக்கக்கூடாது. கேமராவில் ஃப்ரேம் நல்லா இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட முக்கியம். பேசிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுங்க. எல்லாம் நல்லா ரெடி பண்ணினா ப்ரொஃபஷனலா இருக்கும். பேட்டிக்கும் நல்லா இருக்கும். நல்ல லைட்டிங், சவுண்ட் ரொம்ப முக்கியம். நேச்சுரல் லைட் நல்லா இருக்கும். முடிஞ்சா ஜன்னல் பக்கத்துல உட்கார வச்சுக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் லைட்னா முகத்துல சரியா விழணும். சவுண்ட் ரெக்கார்டிங்கும் முக்கியம். மைக்ரோஃபோனை செக் பண்ணிட்டு ஷூட் பண்ணுங்க. மைக்ரோஃபோன் பக்கத்திலேயே இருக்கணும். சத்தம் அதிகமா இருக்கிற இடமா இருக்கக்கூடாது. நல்ல லைட்டிங், கிளியர் ஆடியோ ரொம்ப முக்கியம். அப்பதான் ஆடியன்ஸ் கவனிப்பாங்க. வீடியோ நல்லா இருக்கும்.